இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம் 8ஆம் தலைப்பு சம்பிரதாயம். பாடல் எண் 1781. பிட்டி அடித்து பிதற்றித் திரிவேனை. இது முதலடி. பிட்டி பிட்டி என்றால் தாழ்வு என்று பொருள். தாழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை குறிக்கும் பிட்டி என்று சொல்லப்படுவது. அடித்து அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு செயலை குறிக்கும். இங்க நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம், அடித்து பேசுறாரு, அடித்து செய்கிறாரு இதை அப்படின்னு சொல்லி. தமிழ்நாட்டில் எங்கே அந்த வார்த்தை உண்டு, இலங்கையில் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் அடித்து செய்தல் அப்படின்னா ரொம்ப மூர்க்கமாக செய்தல், அதையே குறிக்கோளாக செய்தல் அப்படின்னு சொல்லி பொருள். அடித்து என்ற வார்த்தை அதாவது தான் எதை நம்புகின்றோமோ அதை உறுதியாக கடைபிடித்து செய்தல் அப்படின்றத குறிக்கும் அடித்து அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப பிட்டி அடித்து அப்படின்னா ரொம்ப ஒரு தாழ்மையான எண்ணத்தில் செயல்களை உறுதியாக செய்தல் அப்படின்னு பொருள். எது இங்க தாழ்மையான செயல், தாழ்மையான எண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவனை சிந்திக்காமல் செய்யக்கூடிய செயல்கள். இது எல்லாமே தாழ்வான எண்ணம், தாழ்மையான செயல் தான். அதாவது நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தோடு இருத்தல், இறைவன் இல்லை என்ற சிந்தனை, அகங்காரமானம், இது போல் இருக்கக்கூடிய எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே இந்த இடத்துல பிட்டி அடித்து அப்படின்னு பொருள். அடுத்து பிதற்றி திரிவேனை அப்படின்னு சொல்றாரு. பிதற்றி அப்படின்னு சொல்லப்படுறது உபயோகம் இல்லாத வார்த்தைகளை பேசுதல். எது உபயோகமான வார்த்தை அப்படின்னா, நம்ம பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு நன்மை செய்யணும், இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யணும், இல்லை இறைவனை போற்றி வணங்குதல், அது போல இருக்கணும் வார்த்தைகள். அது மொத்தம் ஏதோது ஒரு வகையில் அது நன்மையை கொடுக்கணும். ஆனால் நன்மை என்ற ஒன்று இல்லாமல் சும்மா வெட்டியா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறது, இந்த இடத்துல யாருக்கும் எந்த உபயோகமும் இல்லாமல், இது பிதற்றுதல். திரிவேனை அப்படிங்கிறாரு. திரிவேனை அப்படின்னு சொல்லப்படுறது ரொம்ப நுட்பமான வார்த்தை. அதை புரிஞ்சுக்கிறது இந்த இடத்துல. திரிவான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. திரிந்து கொண்டிருக்கின்றான், திரிவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல திரிவான் அப்படின்னு சொல்லலை. அதாவது பிட்டி எடுத்து பிதற்றி திரிவான் அப்படின்னு சொல்லியிருந்தா, தாழ்மையான எண்ணத்துல நான் செய்கின்றேன் என்ற அகங்காரத்தோடு ஒருத்தன் பேசிக்கொண்டே திரிந்து கொண்டிருக்கின்றவன் அப்படின்னு சொல்லிட்டு பொருளா எடுத்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல திரிவான் அப்படின்னு சொல்ல, திரிவேனை அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்றாரு. பட் வே என்ற வார்த்தைக்கு நம்ம அடிக்கடி பலமுறை சொல்லியிருக்கோம், மறைபொருளாக இருக்கக்கூடிய பலவற்றை குறிக்கும் இந்த வே என்ற எழுத்து. எல்லாமே வே என்ற எழுத்துல எந்தெந்த வார்த்தைகள்லாம் வருதோ அது எல்லாமே மறைபொருளை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நிறைய பேசியிருக்கோம் இலக்கண ரீதியாக. அப்ப இந்த இடத்துல வேனை அப்படின்னு சொல்லப்பட்டது எதை குறிக்கும்னா, அவருடைய செயல், சிந்தனை இந்த இடத்துல எல்லாமே இறைவன் இல்லை, இறைவனை பற்றிய சிந்தனை இல்லை, வெட்டி பேச்சு இப்படிதான் போய்கிட்டே இருக்கு இந்த இடத்துல. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு இந்த இடத்துல, இந்த சம்பிரதாயம் என்று எதை குறிக்கப்பட்டிருக்கின்றதோ, நம்ம 3 பாடல் பார்த்துருக்கோம். இறைவனுக்கான சம்பிரதாய தர்மம் எது, மனிதர்களுக்கான தர்மம் எது, அதை கடைபிடித்தலுக்கான தர்மம் எது அப்படின்னு சொல்றத படிச்சிருந்தோம். அதை என்ன பண்றாதான் இவரு கடைபிடிக்கிறாராம் கரெக்டா. அதாவது செய்கின்ற பேச்சில் ஒன்றுமே கிடையாது. பேச்சில் வேட்டி செயல்ல எல்லாமே தான் என்ற அகங்காரத்தோடு செஞ்சுக்கிட்டே இருந்தாலும், ஆனால் அவர் செய்கிற செயல் எது, தர்மப்படி செயல் செய்து கொண்டு, இறைவன் உலகத்திற்கு ஒரு தர்மத்தை கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த தர்மப்படி அவர் அங்க செய்கிறாரு. பொய் சொல்றது கிடையாது, திருடுறது கிடையாது, அடுத்தவங்களை ஏமாத்துறது கிடையாது, அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுக்கின்ற எந்த செயலையும் செய்யறது கிடையாது. இதுதான் இந்த இடத்துல திரிவேனை என்பதற்கான பொருள். ஆனால் அவர் செய்கின்ற செயல்களை இறைவனுடைய சிந்தனை இல்லை, நான் செய்கின்றேன் என்ற அகங்காரம் மட்டும்தான் இருக்கு. ஆனால் தர்மப்படி செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இது ரொம்ப நுட்பமானது, இந்த முதலடியை புரிஞ்சுக்கிறதே இந்த இடத்துல. ஸோ தர்மப்படி வாழ்ந்து கொண்டே இருக்கின்றவர், இது முதலடியில சொல்றாரு. அவர்களுக்கு என்ன செய்யறாரா இறைவன் இந்த இடத்துல, ஒட்டு அடித்து உள் அமர் மாசு எல்லாம் வாங்கி பின் அப்படின்னு சொல்றாரு. ஒட்டு அடித்து அப்படிங்கிறாரு. ஒட்டு அப்படின்னா நம்ம சொல்லுவோம் ஒட்டி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருளையும் இன்னொரு பொருளையும் ஒட்டி வைக்கிறது, அதாவது இணைத்து வைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒட்டு அடித்து அப்படின்னு சொல்றாரு.
ஸோ இறைவன் என்ன பண்றாரா இந்த இடத்துல, அந்த உயிருக்கு யாரு ஒருத்தர் அகங்காரத்தோட இருந்தாலும் ஆனா தர்மப்படி தானே வாழ்றாரு, சம்பிரதாயப்படி தானே வாழ்றாரு கரெக்டா. அவர்கிட்ட என்ன ஒட்டி இருக்கு இந்த இடத்துல, ஆசைகள் மும்மலங்கள் இதான் ஒட்டி இருக்கு. அந்த ஆசையின் காரணமாகவோ இல்ல வினைகள் பற்றுகள் காரணமாகத்தான் அவர் நான் என்ற அகங்காரத்தோட சுத்திக்கிட்டே இருக்கார். அதுதான் அவரை ஒட்டி அவரோடு இணைந்து இருக்கின்றது அந்த ஒட்டு என்று சொல்லப்படுவது. அத அடித்து அப்படின்னு சொல்றாரு. அடித்துனா என்ன, ஒரு அடித்து என்பதற்கு நம்ம போன இதுல ஒரு செயல் பார்த்தோம். ஒரு செயலை அடித்து செய்தல், உறுதியாக அதை செய்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுபோல இறைவன் என்ன பண்றாராம், அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மும்மலங்களை அடிச்சு நீக்கிறாராம் ஏதாவது ஒரு வகையில. ஏன்னா அவர் தர்மப்படி சம்பிரதாயப்படி செயல்படுறாரு. இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பையன் இருக்கான், சின்ன தப்பு பண்றான்னா என்ன பண்ணுவா அம்மா இந்த இடத்துல, அடிச்சுதான் திருத்துவா இந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி இறைவன் என்ன பண்றாரா இந்த இடத்துல, அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் இங்கு தண்டனைகளை கொடுத்தோ இல்ல அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் அவர்களை திருத்துவதற்கான முயற்சியை செய்து அவரிடம் இருக்கக்கூடிய அந்த மும்மலங்களை, இந்த அவர் நான் என்ற அகங்காரத்தோடு செய்கிறார் இல்லையா, அதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய அழுக்கை இங்கு அவர் நீக்குகின்றார். இணைந்து இருக்கு இல்லையா, அவர் கூட அந்த இணைஞ்சு இருக்கிறத வந்து நீக்கிறாராம் முதல்ல, ஒட்டு அடித்து அப்படின்னு சொல்லி. அடுத்து என்ன சொல்றாரு, உள் அமர் மாசு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, உள்ள இருக்கு இல்லையா ஒரு பிறவிக்கு காரணமான ஒரு விஷயம் இருக்கு. எது இருக்கு, மும்மலம் இருக்கு. இப்ப வெளியில இருக்கிறது அகங்காரம் இருக்கு. அவர் இறைவன் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது வெளியில இருக்கக்கூடிய ஆசைகள் வினைகள் இதெல்லாம். நான் உள்ளே இருப்பது பிறவிக்கே காரணமாக இருக்கக்கூடிய மும்மலம். அதை என்ன சொல்றாராம், உள்ளே அமர் மாசுனா உள்ளே அமர்ந்திருக்கின்ற மாசு. எது, நம்ம ஆன்மாவை சுத்தி சூழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே வேற சில பாடல்கள் எல்லாம் படிச்சிருக்கோம். வினைகள் நம்ம மும்மலங்கள் எங்கே இருக்கிறது, பிறவி காரணமானது எல்லாம் ஆன்மா சுத்தி மாயை வழங்கிய சூழ்ந்திருக்கு அப்படின்லாம் படிச்சிருப்போம் நிறையா. இது எல்லாத்தையுமே என்ன சொல்றான், எல்லாம் வாங்கி பின் அப்படின்னு சொல்றாரா. என்ன பண்றாரா, இறைவனே எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாரா இந்த இடத்துல. என்னென்னலாம் இருக்கோ அந்த அகங்காரம் இருப்பதை நீக்கிறாரு, மும்மலங்களை என்ன பண்றாரு, அவரே வாங்கி கொள்கிறார். இது ரெண்டாவது அடியில சொல்ற. மூணாவது அடியில, தட்டு ஒக்கா மாற்றினன் தன்னையும் என்னையும், இது மூணாவது அடியில சொல்றாரு. தட்டு அப்படின்னா குற்றம் அப்படின்னு பொருள். வழக்கமா தட்டுன்னா நம்ம பாத்திரத்துக்கு இதை ஒரு மூடி வைக்கக்கூடிய பொருளை கூட தட்டு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தும். ஆனால் தட்டு என்பதற்கு பல பொருள்கள் இருக்குது. ஒருத்தரை போய் அடிக்கிறது, சும்மா போய் தொடுவோம் இல்லையா, தட்டி கூப்பிடுவோம், திரும்ப மாட்டார், சத்தமாக அவரை போய் தொட்டு தட்டுவோம், 2 தட்டு தட்டுவோம், திரும்பி பாரு யாரோ நம்மளை கூப்பிடுறாங்களே, அதுவும் தட்டுன்னு தான் சொல்லுவோம். அப்படி தட்டு என்பதற்கு நிறைய பொருள் இருக்கு. பட் இந்த தட்டு என்பதற்கு குற்றம் அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம், இடத்திற்கு ஏற்றார் போல. அந்த குற்றத்தை ஒக்கா மாற்றினன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒக்கா என்றால் என்ன, ஒக்க அப்படின்னா சமம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். சமமா ஒரு பொருள் இருக்குன்னா ஒக்க அதற்கு இணையாக இருக்கிறது, சமமாக இருக்கின்றது. அதான் பாப்பா அடிக்கடி திருமந்தத்துல பல இடங்கள்ல இறைவனது திருவடிக்கு இணையாக அப்படின்றதுக்கு ஒக்கன்ற வார்த்தையை பயன்படுத்துவார். அப்ப இந்த இடத்துல ஒக்க அப்படின்னு சொல்லல, ஒக்கா அப்படிங்கிற. அப்ப அதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய பொருள், அப்ப சமம் இல்லாமல் இருக்கக்கூடியது அப்படின்னு பொருள். அப்ப தட்டு ஒக்கா மாற்றினன் அப்படின்னா குற்றத்திற்கு இணை இல்லாமல் மாற்றுகின்றார் அப்படின்னு பொருள். இப்போ நம்ம இருக்கிறோம்னா நம்மளுடைய மும்மலங்கள் மாசுகள் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்குவோம். அதற்கு எதிர்மறையாக என்ன பொருள் இந்த இடத்துல, சமம் இல்லாதது அப்படின்னா அதற்கு எதிர்மறையான ஒன்று தூய்மை தான் இந்த இடத்துல. குற்றம் என்பதற்கு எதிர்மறையாக இருக்கிறது குற்றம் இல்லாமல் இருத்தல். அப்ப என்னென்னலாம் குற்றம் இருக்கோ அது எல்லாத்தையுமே என்ன பண்றாரா இறைவன், அழித்து அவர் தூய்மையானவராக இங்கு மாற்றுகின்றார். அது என்ன சொல்றாரு, தன்னையும் என்னையும் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன தன்னையும் என்னையும், இறைவன் நீங்க தூய்மையா தான் இருக்காரு இந்த இடத்துல. ஏன்னா இந்த ஒரு ஒரு உயிர்களுக்குள்ளயுமே இறைவன் ஆன்மா வடிவில் அவருடைய ஒரு பகுதியாக ஆன்மா வடிவாக உள்ளே இருக்கிறது. அந்த ஆன்மா இந்த இடத்துல அதை மாயை சூழ்ந்து இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு வகையில மும்மலங்கள் பற்றி கொண்டு இருக்கு இல்லையா. ஸோ அதனாலதான் அந்த இடத்துல தன்னையும் அப்படின்னு சொல்றாரு, என்னையும் அப்படின்னு சொல்றாரு. என்ன, அந்த உடம்புக்குள்ள இருக்கிற இறைவன், இது ரெண்டுத்தையுமே என்ன பண்றாரா இந்த இடத்துல இறைவன் தூய்மையானவராக மாற்றுகின்றார். குற்றம் இல்லாமல் மாசு மரும் இல்லாமல் தூய்மையானவராக இங்கு மாற்றுகின்றார். அடுத்து என்ன சொல்றாரு, வட்டம் அது ஒத்து அது வாணிபம் வாய்த்ததே அப்படின்னு சொல்றாரு. வட்டம்ன்றா
வளையம் அப்படின்னு பொருள். ஒரு ஒரு வளையல் எடுத்துக்கோமே. வளையல் வந்து வட்டமா ரவுண்டா தான் இருக்கும். இந்த வளையத்துல எது ஆரம்பம் என்றும் தெரியாது, எது முடிவும் என்றும் தெரியாது நமக்கு. அதே போலவே இந்த இடத்துல இது மேன்மையானதா இருக்கா, இந்த பக்கம் இது வந்து மேன்மை இல்லாததா இருக்கா? ஏன்னா வளையல்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தானே இருக்கும். அதை குறிப்பிட்டு சொல்லவும் முடியாது. இது நல்ல பகுதி, இது கெட்ட பகுதின்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஒட்டு மொத்தமா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுபோல் தான் வட்டம் என்று எங்கெங்கெல்லாம் நம்ம போடுறோமோ, எந்த பொருளாக இருந்தாலும் சரி, வளையமாக, வட்டமாக, அது என்ன செய்யும்? எல்லா பக்கமும் சரிசமமாகத்தான் இருக்கும். வட்டம் என்பதற்கே நேரடியாக பொருள் பார்த்தோம்னா, சமமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பொருள். ஸோ வட்டம் அது ஒத்து அப்படின்னா, இந்த இடத்துல எதற்கு சரிசமமா சொல்றாரு? உள்ளே இருக்கக்கூடிய இறைவன், இந்த உயிர் இதை என்ன பண்றாரா? ரெண்டுத்தையுமே சரிசமமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறார். இறைவன் எப்படி மாசு மறு இல்லாமல் தூய்மையானவராக இருக்கின்றாரோ, அதுபோலவே இவரையும் என்ன பண்றாரா? இறைவன் மாசு மறு இல்லாமல் தூய்மையானவராக இங்கு மாற்றி விடுகின்றார். வட்டம் அது ஒத்து அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? அது வாணிபம் வாய்த்த அதே அப்படின்னு சொல்றாரு. வாணிகம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஒரு தொழில் செய்வதை வாணிபம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விற்பனை செய்வதை வணிகம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை வாணிபம். வாணிபம்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு கடல் கடந்து கொண்டு போய் விற்பது எல்லாமே வாணிபம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வணிகம் அப்படின்றது செய்த இடத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு தொழிலை குறிக்கும். ஆனால் அதற்கு உள்பொருள் என்ன அப்படின்னா, செய்கின்ற ஒரு செயலுக்கு பலன்தான் வாணிபம் என்பது. ஏன்னா அவர் ஒரு செயல் செய்கிறாரு. ஒரு பொருளை ஒரு ஊரில் எடுத்துக்கிறாரு. அதை கொண்டு கடினப்பட்டு தூக்கிட்டு போறாரு, இல்லை ஒரு வாகனத்தை வச்சு எடுத்துட்டு போறாரு. இன்னொரு இடத்துல அதிகமான ஒரு பணத்தை வைத்து அதை விற்பனை செய்கிறார். அதனால் அவருக்கு ஒரு லாபம் கிடைக்குது. ஸோ அப்போ அவர் செய்கின்ற ஒரு செயலின் வழியாக அவர் அதிகமான அங்கே ஒரு பொருளை வந்து சேர்த்துக்கிறார். ஸோ அப்போ அது வந்து என்ன, இந்த இடத்துல பலன் அப்படின்னு பொருள். அவர் வாணிபம் என்ற சொல்லுக்கே நேரடியாகவே ஊதியம், பலன் இதான் பொருள். அது வாய்த்த அதே அப்படிங்கிறார். வாய்த்ததுன்னா என்ன? கிட்டுதல் அப்படின்னு பொருள். வாய்த்தல் அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு வாய்ச்சிருக்கு அப்படின்னா அவருக்கு கிட்டுது அப்படின்னு பொருள். கிட்டிய வாய்த்த அதே அப்படிங்கிறார். அப்ப என்ன மாதிரியான அவருக்கு அங்கு பலன் என்பது கிடைக்கின்றதோ, அதற்கு ஏற்றாற்போல் அவருக்கு இங்கு ஒன்று கிட்டுகின்றது. எது கிட்டுகின்றது? முக்தி அல்லது விடுதலை, இது அவருக்கு கிட்டுகின்றது. இது 4வது அடியில சொல்றார். இப்ப 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இங்கு ஒரு மனிதர் இருக்கின்றார். அவர் அகங்காரத்தோடே இருக்கின்றார். நான் என்ற எண்ணத்தோடு நான் தான் செய்கின்றேன் என்ற அகங்காரத்தோடே திரிந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் இங்கு தர்மப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இறைவன் எந்த ஒரு தர்மத்தை விதித்திருக்கிறாரோ அந்த தர்மப்படி. அவருக்கு இறைவன் வந்து சொல்லித்தரல இதுதான் தர்மம்னு சொல்லி. தான் கற்ற கல்வியின் வழியாகவோ, இல்ல தன்னுடைய தந்தை தாய் யாரோ ஒருவர் சொல்லி கொடுத்த தர்மத்தின் வழியாகவோ, அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய எதையும் செய்யக்கூடாது என்று சிந்தனையோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஸோ அவர் அந்த சிந்தனை, அந்த செயல் தான் இங்கு சம்பிரதாயம். இறைவன் அதைத்தான் விதிச்சு வச்சிருக்கார். இப்படித்தான் வாழணும் ஒரு மனிதன் என்று விதிச்சு வச்சிருக்கார். அப்ப இறைவன் விதித்த தர்மப்படி இங்கு வாழும் பொழுது, அதற்காக பலனாக இறைவன் என்ன செய்கிறார்? முதலில் அவரை அடித்து தூய்மை செய்கிறார். அவரை பக்குவப்படுத்துகிறார். அவரிடம் இருக்கக்கூடிய அகங்காரத்தை போக்குகின்றார். அப்ப அகங்காரம் முதல்ல போயிடுது. அவருக்கு முதல்ல நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் இங்க போயிடுது. அதற்கு பின் என்ன பண்றாரு? அவருக்குள்ள இருக்கக்கூடிய வினைகளை அனைத்தையும் நீக்குகின்றார். அப்ப அவருக்குள்ள இருக்க வினைகள் எல்லாமே போயிடுது. வினைகள் போயிடுது, அகங்காரம், ஆணவம் எல்லாமே போயிடுது, மும்மலங்கள் எல்லாமே போயிடுது. போன பின்பாக குற்றத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய தூய்மையானவராக அவரை மாற்றுகின்றார். அவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை சுற்றி இருக்கக்கூடிய மலங்கள், அந்த மாயையும் இங்கு விலகுகின்றது. ஸோ மாயையும் விலகிடுச்சு, அகங்காரம் போயிடுச்சு, மும்மலம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு இந்த இடத்துல. அதன் பின்பு தனக்கு இணையானவராக அவரை மாற்றி, அவர் இத்தனை நாள் சம்பிரதாயம் என்று எதை செய்து கொண்டிருந்தாரோ அதற்கு பலனாக இங்கு அந்த முக்தி என்பதை, வீடு பெற்று என்பதையும் இவர் இங்கு கொடுக்கின்றார். இதுதான் 4வது அடி. இதுல இன்னொரு ஒரு சின்ன உட்கருத்து இருக்கு இங்க. ஏன்னா வாணிபம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அதுல என்ன உட்கருத்தா இருக்கு அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து தொழில் செய்து பணத்தை சம்பாதிக்கிறாரு வாணிபத்துல அப்படின்றத நம்ம படிச்சோம். எல்லாருக்கும் தெரியும் இந்த இது. இப்போ ஒரு நாளைக்கு ஒருத்தர்
உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு அரிசி விற்பனை செய்கிறாருன்னு வச்சுக்குவோம். ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு மூட்டை தான் அரிசியை கொண்டு போய் விற்பனை செய்வார். அப்போ அதற்குண்டான லாபம் தான் அவருக்கு கிடைக்கும். இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், 5 மூட்டை பண்ணுவார், இன்னொருத்தர் 500 மூட்டை பண்ணுவார், இன்னொருத்தர் 5000 மூட்டை பண்ணுவார். ஸோ யார் எவ்வளவு இங்கு தொழில்களை செய்கிறார்களோ அதற்கு ஏற்றார் போல பலன் தான் அங்கு அவர்களுக்கு கிடைக்கும், அதிகப்படியான பலன் கிடைக்கும். அதுபோல இங்கு சம்பிரதாயம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தர்மத்தை யார் ஒருவர் அதிகப்படியாக கடைபிடிக்கின்றாரோ, ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் ஒரு மனிதன் கடந்து போய்கிட்டே இருக்கான். அந்த 24 மணி நேரமே ஒருத்தன் அந்த சம்பிரதாயத்தை கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப விரைவாக அவருடைய அந்த மும்மலங்கள் அவரிடம் இருந்து விலகிவிடும், மாசுகள் அகங்காரம் எல்லாமே விலகிடும். அப்ப விரைவாக அவருக்கு அந்த பலன் கிடைத்துவிடும். இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கம்மியான சம்பிரதாயத்தை கடைபிடிப்பாங்க, தர்மத்தை கடைபிடிப்பாங்க. அப்ப அவருக்கு அந்த முக்தி வீடு பேர் கிடைப்பதற்கு கொஞ்சம் தாமதமாகும். ஸோ அவர் எந்த அளவிற்கு கடைபிடிக்கின்றாரோ அந்த அளவிற்கு தான் அவரிடம் இருக்கக்கூடிய வினைகள் மும்மலம் இங்கு அவரை விட்டு விலகி அவர் தூய்மையானவராகி முக்தி என்பது அவருக்கு கிடைக்கும். ஸோ இதான் இந்த இடத்துல வாணிபம் என்றதை உட்கருத்தா வச்சுக்கலாம். இதுதான் அந்த பாடலுடைய கருத்து. எனவே அறவழியில வாழ்ந்த ஒருவருக்கு இந்த பூச புனர்த்தானம் செய்யாமலே அவருக்கு முத்தி கிடைக்க வாய்ப்பு உண்டு அல்லவா? நிச்சயமா வாய்ப்பு, அறவழி உறுதியாக வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? ஏன்னா நீங்க கேட்குற கேள்வி, ஒருத்தர் அகப்பூசை புறப்பூசை இந்த பூஜை செய்யாமலே ஒருத்தருக்கு முக்தி கிடைக்குமானா, நீங்க பார்த்த நாயன்மார்கள்லும் சரி பல புராண கதைகளையும் சரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அகப்பூசைலாம் செஞ்சதே இல்லையே. ஏன் நீங்க கண்ணப்ப நாயனாரே அகப்பூஜை செய்யலையே, புற பூஜை மட்டும்தான் செஞ்சாரு அவரு. அந்த புற பூஜை கூட தர்ம நமக்கு ஒரு சொல்லி கொடுத்துருக்காங்களா தர்மம், அதைப்படி செய்யல அவரு. சாம்பிராணி காமிக்கிறதோ ஊதுவத்தி காமிக்கிறதோ அதெல்லாம் ஒண்ணுமே செய்யல. கண்ணப்ப நாயனார் என்ன செஞ்சாரு, அகப்பூஜை செய்யல. புற பூஜையும் பார்த்தீங்கன்னா என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதன்படி செஞ்சாருன்னு கேட்டா இல்ல, அவர் அதற்கு எதிர்மறையா தான் செஞ்சாரு. சாமிக்கு வாயில போய் தண்ணியை வச்சுட்டு தான் அபிஷேகம் செஞ்சாரு. இது முறையா கிடையவே கிடையாது, தூய்மையா செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அவருக்கு சுத்தமான உப்பு கூட போடாம சாப்பாடு அவருக்கு நைவேத்தியம் வைக்கணும்னு சொன்னாங்க. அவரு நான்வெஜ் பன்றி கறியை தான் கொண்டு போய் வச்சாரு அவர். ஆனா அவரு எல்லாத்துக்கும் மேலான நிலைக்கு போயிட்டாரு இந்த இடத்துல இல்லைங்களா? அதனால ஸோ அவர் அகப்பூஜையும் செய்யல, புற பூஜையும் எப்படி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதன்படியும் அவர் புற பூஜை செய்யல. ஆனால் அவர் செய்தது என்ன, அந்த இடத்துல அன்பு என்ற ஒன்றை மேலானதாக வைத்தார். அதன் வழியாக அவர் அந்த இடத்துல முக்தி வீடு பெற்றார். அப்ப இந்த இடத்துல அன்பே சிவமான, ஆமா அதேதான். அப்ப இங்க முக்கியமானது எது என்றால், இங்க அகப்பூஜையோ புறப்பூஜையோ அல்ல, அன்பு என்பது முக்கியம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்க தலைப்பின்படி தர்மம் என்பது ரொம்ப முக்கியம். அன்பு தர்மம் இதை மட்டும் முழுமையாக யார் ஒருவர் கடைபிடிக்கின்றாரோ அவர்களுக்கு விரைவாக வீடு பேறு கிடைச்சிடும். அதில் பூஜைகள் என்பதையெல்லாம் அந்த அன்பு வெளிப்படணும், இந்த தர்மம் வெளிப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு பிரயத்தனம் தான் இந்த நீங்க சொல்கின்ற அகப்பூஜை புறப்பூஜை இது எல்லாமே. நன்றி ஐயா. நல்லது ஐயா, வணக்கம். சொல்லுங்க ஐயா. இப்ப இந்த இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய தர்மங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. தர்மம்ங்கிறது என்ன, அது வேற பாடல்கள்ல சொல்லியிருக்காங்களா, வேற தந்திரங்கள்ல வருதா, இல்ல இது தந்திரங்கள்ல நிறைய வருதுங்க, நிறைய நம்ம ஓமையை சொல்லியிருக்கோம். தர்மம் எது தர்மம் என்றால், அடுத்த உயிர்களுக்கு சொல்லால் செயலால் சிந்தனையால் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய அனைத்தும் தர்மம் தான் இங்க. சரிங்களா? இது உயிர்களுக்கு மட்டும் அல்ல, நீங்க பஞ்சபூதங்களுக்கே எந்த விதமான பாதிப்பையும் இங்க ஏற்படுத்தக்கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துறோம். தண்ணியை அசுத்தப்படுத்துறோம், மண்ணை அசுத்தப்படுத்துறோம், குப்பையை கொண்டு போய் சரியான முறையில நம்ம சேர்க்கறது இல்லை. அப்படியே குப்பை தானே அப்படியே தூக்கி போட்டு காத்துல தூக்கி போட்டு போயிட்டு தண்ணி பாட்டில் குடிக்கிறோம், பாட்டில் என்ன பண்றோம், கரெக்டா குப்பை தொட்டில கொண்டு போய் போடுறோமா இல்லை, அப்படியே கீழே போட்டு போய்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு வெளிநாடுகள்ல ஓரளவுக்கு இதெல்லாம் சுத்தமா வச்சிருக்காங்க, பட் நம்ம ஊர்ல என்ன அதெல்லாம் அந்த அளவுக்கு இன்னும் தூய்மையா செய்யலை. அப்ப அதெல்லாம் தர்மத்திற்கு எதிரானதுதான். நீங்க ஒரு தண்ணி தாக எடுக்குது, கடையில ஒரு பாட்டில் வாங்குறீங்க, தண்ணி பாட்டில் வாங்குறீங்க, குடிக்கிறீங்க, இது வரைக்கும் சரி. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பாட்டில் சும்மா அப்படியே கீழே போட்டு போறோம் இல்லையா, அது தர்மத்திற்கு எதிரானது, அது தர்மம் கிடையாது. ஏன்னா அது அந்த மண்ணை ஏதோ ஒரு வகையில் அது மாசுபடுத்தும். இப்படி நம்ம செய்யற செயல்களை ஒவ்வொன்றாக தர்மத்தை பார்த்து பார்த்து செஞ்சோம்னா போதும். ரொம்ப பெருசு இல்லை தர்மன்றது, ஏதோ கடைபிடிக்க முடியாத ஒன்று எல்லாம் இல்லை. சரிங்களா? இப்போ நீங்க தியானம் செய்யணும், அகப்பூஜை செய்யணும்னா டெய்லி காலைல உட்காந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கண்ண மூடி உட்காரணுமே, அது பலருக்கு இயலாது. உடம்பு ஒத்துழைக்காது, இல்லை மனம் ஒத்துழைக்காது.
ரொம்ப கடினம் அதெல்லாம். பட் இது ரொம்ப எளிமையானதான உங்களுக்கு தர்மத்தை கடைபிடிக்கிறது இல்லைங்களா? ஸோ அதுதான் இங்க சொல்லப்படுது. ஐயா, இப்ப இந்த இதுபடி அற வழிப்படி நடக்கிறது அப்படின்னா, முன்னாடி சொல்லியிருந்தீங்க வேற பாடல்கள்ல பார்த்திருக்கோம். அவங்கவங்களுக்கு உரிய கர்மத்தை அந்த இதை அனுபவிச்சு தான் அதை தீர்க்க முடியும். ஆமா, அப்ப நம்ம இந்த தர்மப்படி நடக்கிறது இல்ல இந்த மாதிரி இதெல்லாம் செய்யறதுனால அது அது கம்மியாயிருமா? அது அந்த உறுதியாக கம்மியாகும். அனுபவிக்கிறது உறுதியா 100% உறுதியாக நம்முடைய வினைகள் குறையும், அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் குறையும். அதைத்தான் ஒட்டு அடித்து அப்படின்னு சொல்றாரு. உள்ளமர் மாசு அப்படின்னு சொல்றாரு. உள்ளே அமர்ந்து இருக்கக்கூடிய மாசுக்கள் தான் நம்மளுடைய வினைகள், நம்ம அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள். இதெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய மாசு. ஏன்னா உள்ள இருந்து தான் வெளில வருது, வெளியில இருந்து யாருக்கும் எதுவும் வர்றதில்லை. நம்முடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய வினைகள், மும்மலங்கள் தான் நம்மை சுற்றி ஏதோ ஒரு வகையான துன்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. தர்மப்படி நடக்கும்போது அதை இறைவன் உள்ள சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதை எப்படி சுத்தம் பண்ணாராம்? அடிச்சு சுத்தம் பண்றாராம். சரிங்களா? ஒரு குழந்தைய நான் சொல்றதா உதாரணம் சொன்னேன் இல்லைங்களா? குழந்தைய அடிச்சு திருத்துற மாதிரி இந்த மனசு என்ன செய்யும்? இப்போ ஒரு தர்மத்துக்கு எதிரான ஒரு காரியத்தை அவர் தர்மப்படி செஞ்சுக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்குவோம். உள்ளுக்குள்ள இருந்து அகங்காரம் வருது. நான் செஞ்சேன் பாரு அப்படின்னு ஒரு அகங்காரம் வரும்போது இறைவன் என்ன பண்ணுவாரு? உள்ள இருந்து டப்புன்னு ஒரு அடி போடுவார். உள்ள இருந்தே போடுவார். அப்போ உள்ள ஒரு சின்ன ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரும். ஆஹா, நம்ம பேசுனது அவருக்கு ரொம்ப வருத்தப்பட்டுருச்சோ, நம்ம ரொம்ப அகங்காரமா பேசிட்டோமோன்னு சின்ன ஆரம்ப நிலையில வரும். அப்ப என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கொஞ்சமா அந்த அகங்காரத்தை குறைச்சிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் முழுமையாவே அகங்காரம் போயிடும். அகங்காரம் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? மனம் அமைதி அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் மும்மலத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பாரு. சரிங்களா? மும்மலமும் இந்த இடத்துல வினைகள் குறைய குறைய என்ன ஆகும்? இந்த இடத்துல ஒரு துன்பமும் இருக்காது, மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கு. இறுதியாக அந்த மகிழ்ச்சி என்றதும் இருக்காது. முக்தி தான் நேரடியாவே விடுதலை. நன்றி.